முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் சத்தியம் பண்ணேனா அது நிச்சயம் நடக்குன்னு உனக்கு தெரியும் தானே. நான் ஒருபோதும் பொய் சொல்லவும் மாட்டேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்கவும் மாட்டேன். இதோ உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ வெற்றி பெறும்படியும் வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்கும்படியும் செய்வதற்காக தான் இப்போது கூட உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். ஆமியன் செல்வமே, அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம வாழ்க்கை மாறும், இல்லாட்டி நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு நீ ஒரு முறை மனசு வருந்தி சோர்ந்து போய் சொன்னாயல்லவா. அதை கேட்ட நான் அந்த நிமிஷமே உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றணும்னு முடிவு எடுத்து இத்தனை நாட்களாக அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது எல்லா வேலைகளையும் சரி செஞ்சு சிறப்பாக முடிச்சுட்டு தான் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது எந்த ஒரு மனுஷன் நம்பிக்கையோட இறைபக்தியோட இருக்கானோ அவனுக்கு தான் சீக்கிரம் வரும். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்காகவும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சதுக்காகவே இப்போ உன் கைகளில் உனக்கான வெற்றியை மகிழ்ச்சியாக ஒப்படைக்க வந்திருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகத்தில் வேறு யாரையும் எதுக்காகவும் எப்போதும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நீ நினச்ச அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். மனசில் பாரம் கூடி மனசு உனக்கு சுமையாகி பாரமாகி அழுத்தும் போது யார்கிட்டையாவது கொஞ்சம் பேசினா ஆறுதலாக இருக்குமேனு எண்ணம் உனக்கு வரும்போது நீ என்னை தேடி ஓடிவாயேன் செல்வமே. ஏன்னா மன பாரத்தை உனக்கு போக்குவதற்கு உனக்கு தேவை அறிவுரை அல்ல. இந்த மனுஷங்களை தேடி போனினா அவங்க சும்மா உனக்கு அறிவுரை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர உனக்கு முடிவை கொடுக்க போகிறதோ அல்லது உன் விதியை மாற்ற போகிறதோ அல்லது உனக்கு உதவி செய்ய போகிறதோ இல்லை. ஆனால் இந்த முருகன் என்னை நோக்கி வந்தீனா உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி உனக்கான தீர்ப்பையும் நானே கொடுப்பேனேன் செல்வமே. மனிதர்களிடம் போய் உன் கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க சும்மா காது கொடுத்து கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. உன் வேதனையை அவர்கள் உணர ஒருபோதும் மனசு இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முருகன் என்னிடம் உன் மன வேதனைகளை சொல்லும்போது அனைத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு சங்கடத்தையும் நீ மறைக்காமல் என்கிட்ட சொன்னீனா அதற்குரிய தீர்வை ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு கண்டிப்பாக காட்டுவேன். எந்த விஷயம் உன்னை சங்கடப்படுத்துதோ, எந்த விஷயம் உனக்கு மனவேதனையும் கஷ்டத்தையும் கொடுக்குதோ அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. என்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டி உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். இந்த வருடத்தில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவே உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எப்போதும் அமைதியாக இரு, பொறுமையாக இரு. உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்தி காட்டுறேன் என் செல்வமே. எப்போவுமே நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறது தான் இந்த முருகனின் விருப்பம். உன் வீட்டிலேயே ஒளியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு முன்னும் பின்னுமாக, உனக்கு பக்க பலமாக, உனக்கு பக்க துணையாக உன் பக்க வாட்டிலும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உனக்குன்னு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு சொத்தும் இல்லை, சுகமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். சொந்தம் பந்தம்னு நீ நம்புகிறவங்க எல்லாருமே ஒரு காலகட்டம் வரும்போது உன்னை விட்டு கரைஞ்சு காணாமல் போக தான் செய்வாங்க. சொந்தம் பந்தம் சொத்து சுகம்னு எதுவுமே இல்லாத உன் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை அல்லவா. எந்த விஷயத்தை செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் எப்படியும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தானே இருக்குது. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனையையும் தாண்டி உன்னை உயர்த்தவும் உருவாக்கவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டாலும் எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சாலும் நீ மனசு உடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கிறாய் அல்லவா. அந்த அளவுக்கு உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை தாங்கி நிற்பதும் இந்த முருகன் நான் தான். எல்லாமே இழந்தாலும் நீ உன் மனசுக்குள்ள நம்பிக்கையோடு என்னை வணங்கி வருகிறாய். அதனால தான் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் கர்மாக்கள் உன்னை அழுத்தினாலும் உன் கையை விட்டுவிடாத ஒரே உறவாக இந்த அப்பன் முருகன் உன்னை தாங்கி நிற்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இனிமேல் இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு உனக்கு மனசில் தைரியத்தை வச்சுக்கோ. எல்லாவற்றையும் நீ பெறக்கூடிய அளவுக்கு, எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு
இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன். உண்மையான தைரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி போக தயாராகு. உன்னை கட்டி காக்கும் சக்தியாக, உனக்கு எல்லாமே செய்யும் தெய்வமாக, துணையாக உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. நீ போகிற பாதையில் இனி எந்த தடையும் வந்து உன்னை தடுத்து நிறுத்தும்படி நான் விடமாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகிறேன். உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும்னு சொன்னேன் அல்லவா? இப்போது உன்னுடைய சில எண்ணங்கள், அதாவது பயமும் கவலையும் தான் உன்னை தடுத்து நிறுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் மனசுக்குள்ளே இருக்க பயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தைரியமாக வீர நடை போட்டு வேகமாக நடக்க தயாராகு. பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் நீ செய்யும்போது உன் வாழ்க்கை தானாகவே மாறத் தொடங்கும் என் செல்வமே. நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலை, உன் கூடவே தான் இருக்கேன்றதை நான் பல சந்தர்ப்பங்களை உனக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் எதையும் யோசிக்காமல் தயங்காமல் முன்னேறு. உன் தைரியம் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். தேவையற்ற பேச்சுக்கள் மனதை சோர்வடைய செய்யும்ன்றதை புரிஞ்சுக்கோ. யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். அப்படி தேவையற்ற விஷயங்களை பேசும் நேரத்தில் எல்லாம் உனக்கான நல்ல எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு அதற்கான நல்ல விஷயங்களை செய்ய பழகு. தேவையற்ற விஷயங்களுக்காக நீ நேரத்தை வீணாக்காமல் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன். நீ நகர்ந்து போகும் வேகத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையும் வேகம் எடுக்கும் என் செல்வமே. எதுக்காகவும் பயப்படாம நீ தைரியமாக இருந்தீனா என் அருளால் அனைத்தும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். சுற்றி இருக்கிறவங்க மீதெல்லாம் நீ அக்கறையோடு இருந்தாலும் உன் மேலே அக்கறையோடு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உனக்கு நல்லது செய்வதற்கு இங்கு யாரும் இல்லைன்னு தானே கவலைப்படுற. நீ எல்லாரு மேலேயும் அக்கறையாக பாசமாக இருப்பதே உனக்கு ஒரு இனிய அனுபவம் தானே. அந்த அனுபவத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் பெத்தவங்க முன்பாக நீ மதிப்போடும் மரியாதையோடுமே நடந்துக்கணும். தந்தையின் முன்பாக குரலை உயர்த்தி கத்தி பேசாதே. தாயின் முன்பாக கை ஓங்க வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் அவர்களை விட சொத்தும் சிறந்த சொந்தமும் வேற இருக்கவே முடியாது. உன் தந்தையையும் தாயையும் நீ எப்படி போற்றி பாதுகாத்து பாராட்டி நல்லபடியாக பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பேன். நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சினா அதை உன்னை பெற்றவர்களுக்காக செய். பெற்றவர்களுக்கு நீ செய்யும் அனைத்தும் என்னை தான் வந்து சேரும். உன்னை பெற்றவங்களை நீ பெருமைப்படுத்தும் விதமாக நல்லபடியாக நடந்து கொள்ளும்போது, அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனமாக பார்த்து கொள்ளும்போது அது நீ எனக்கு செய்வதற்கு சமமாகும். அதற்கு உரிய நன்மையையும் நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நிச்சயம் பலனாக கொடுப்பேன். வாழ்க்கைனா எப்போதும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டே அந்த பிரச்சனைகளையே ஒரு சந்தோஷமான அனுபவமாகவும் ஏற்றுக்கிட்டு இதையும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம், இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம்னு அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க கற்றுக்கோ. எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன். அதை சமாளித்து எப்படி நீ சந்தோஷமாக வாழ்கிறதுன்றதுக்கான விஷயங்களையும் நான் உனக்கு புரிய வைப்பேன். எப்போதும் அன்போட ஆனந்தத்தோட உன் திறமையையும் சரியாக வெளிப்படுத்த கற்றுக்கோ. இன்னொரு முறை உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு காத்திருக்காம கிடைச்ச இந்த பிறவியிலேயே உன்னுடைய திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இருக்கணுன்றத புரிஞ்சுக்கோ என் செல்வமே.